தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன வந்தால் என்ன, நமக்கு பெட்டி வந்தால் போதுஞ்சாமி என்று இருப்பது யார் என கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் தான் என்று. அந்த அளவுக்கு திமுகவோடு ஒட்டிக்கொண்டு கொடி போல படர்ந்து தவழ்ந்து உருண்டு புரண்டு கொண்டிருக்கிறார்கள் திமுகவின் கூட்டணி கட்சிகள். அட, மக்கள் பிரச்சனைகளை பேச, மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க அரசு தவறாக வழிநடக்கும் போது சுட்டிக்காட்டத்தானே அரசியல் கட்சிகள். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு நமக்கு வேண்டியது நாடாளுமன்றத்தில் 2 சீட்டு, பெட்டி பெட்டியா நோட்டு வாங்கிட்டு விடு அப்பிட்டு என்று இருக்கும் திமுகவின் கூட்டணி கட்சிகளை யார்தான் மதிப்பார்கள்? அதுவும் சமீபத்தில் திமுக காட்டிக்கொண்டிருக்கும் கொடூர முகத்தை ஒரு துளி கூட கண்டிக்க முடியாமல் கைகட்டி வாய்மூடி மௌனச்சாமியாராய் போய்விட்டன திமுகவின் கூட்டணி கட்சிகள். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இதுவரை 12 மணி நேர வேலை மசோதாவுக்கு மட்டும்தான் வாய் திறந்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள். ஆனால் விசிகாவோ வேங்கை வயல் வேதனைக்கு கூட வாய் திறக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி இன்னும் மோசம், போராட்டத்தை கூட வாயை மூடி மௌன போராட்டமாகத்தான் நடத்தியது. அட, உள்ளாட்சிகளில் தங்களுக்கு ஒதுக்கிய சீட்டை போராடி கூட பெற முடியாத அளவுக்கு அல்லவா திராணியற்று போய்விட்டன திமுகவின் கூட்டணி கட்சிகள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகளை செயற்கையாக உருவாக்கி மக்களை பாதிக்கும் திமுகவுக்கு ஒரு கண்டனம் உண்டா? பத்திரிகையாளர்களை கைது செய்து கொலை மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தும் விடியா திமுகவை கண்டிக்க திராணி உண்டா? சட்ட ஒழுங்கு சீரழிந்து கிடக்கும் தமிழகத்தில் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் கையாலாகாத முதலமைச்சரிடம் கேள்வி கேட்கவாவது தைரியம் உண்டா? ஆறாக ஓடும் கஞ்சாவை கட்டுப்படுத்த தவறிய திமுகவை கண்டித்து ஒரு கூட்டமோ கண்டன அறிக்கையோ, அட கண்டித்து ஒரு பிரஸ் மீட் கூட இல்லையே. ஏன் எதற்கும் வாய் திறக்க மாட்டோம் ஜாமி என்று கற்பூரம் அடித்து சத்தியம் செய்து கொடுத்து விட்டார்களா கூட்டணி கட்சிகள்? கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு நாங்கள் முழு ஜனநாயகத்தை கொடுத்திருக்கிறோம் என்று மாறுதட்டி கொண்டிருக்கும் திமுக மதிமுகவையும் காங்கிரஸ் கட்சியையும் அழித்தொழிக்க பார்க்கிறதே. இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே. ஏன்? தேர்தல் தான் முடிந்துவிட்டதே. இந்த சமயத்திலாவது தங்கள் வாயை திறந்து திமுக செய்யும் அட்டூழியங்களையும் அராஜகங்களையும் கண்டிப்பார்களா திமுகவின் கூட்டணி கட்சிகள்? வாயை திறந்து கண்டித்தால் வரவேண்டியது வராமல் போய்விடுமோ என்ற பயமா? அவர்களுக்கு என்ன வாய்ப்பூட்டு சட்டமா போடப்பட்டிருக்கிறது? தன் சுயநலத்துக்காக வாய்மூடி இருப்பதால் மக்கள் மத்தியில் மதிப்பை இழக்கப் போகும் திமுகவின் கூட்டணி கட்சிகளை நாமும் பார்க்கத்தானே போகிறோம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.